குரங்கு கடி நாய்க்கடி போலயே அதுவும் வந்து ஈக்குவலி கேரிஸ் ரேபிஸ் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன். ஸோ நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடியது வந்து வைல்டு குரங்குகள் கிடையாது. ஸோ அதனால் அது என்ன இன்ஃபெக்ஷன் கேரி பண்ணணும்னா இந்த ரெகுலர் டெட்டனஸ் ரெகுலர் ரேபிஸோட வைரஸ்களை கேரி பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் எய்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இதுதான் குரங்கு போயிட்டு இருந்துச்சுன்னா ப்ரொவோக்டான் பாருங்கள். அன்ப்ரொவோக்டாக இருந்தாலும் சரி, ப்ரொவோக்டாக இருந்தாலும் சரி, நம்ம டாக்ஸ் மாதிரி கிளாஸிஃபை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் குரங்கு பைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு திங், கடிச்ச இடத்த ஒரு 15 மினிட்ஸ் ரன்னிங் வாட்டரை நல்லா ஓப்பன் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ரன்னிங் வாட்டரில் அந்த ஊண்டை காட்டி சோப் வாட்டர் மூலமாக வாஷ் பண்ணுங்கள். 15 மினிட்ஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் அப்ரோச் பண்ணுங்கள். ஹாஸ்பிட்டலில் டிகிரி ஆஃப் த பைட்டை பார்த்துட்டு தேவைப்பட்டால் டெட்டனஸ் வேக்சினோ உங்களோட ஓல்டு வேக்சினேஷன் ஹிஸ்ட்ரி பேஸ் பண்ணி டெட்டனஸ் வேக்சினு, டெட்டனஸ் இம்யூனோகுளோபின், அதேமாதிரி ரேபிஸ் வேக்சின் அண்ட் ரேபிஸ் இம்யூனோகுளோபின்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து முக்கியமான இது. இயர்லியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது ரொம்ப